ஆக்சிடென்டா? ஆமாங்க. குழந்தைக்கு அடிபட்டிருக்கா? குழந்தை கொடுங்க. பாத்துங்க. ஐயோ பாஸ்கரா, ஐயோ நீ எங்கடா இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கையும் ஓடல காலும் ஓடல. ஆமாமா இந்த பாஸ்கரன் ஆக்சிடென்ட் இருக்கு. ஐசியூல இருக்காங்கம்மா. ஐசியூவா? அது எங்க இருக்கு கடவுளே? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என் புள்ள பாஸ்கரன். அம்மாடி என் புள்ள பாஸ்கருக்கு என்னாச்சு? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. உள்ளயா? பாஸ்கரா இது பாருங்க. மேடம், சத்தம் போடாதீங்க மேடம். என்ன சத்தம்? டாக்டர் வந்தா திட்டுவாரு. நான் சொல்றேன், நீங்க போங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க வாங்க. வந்திருக்கேன்டா. ஐயோ Please, madam. எங்கம்மா இருங்க என் சார். புள்ள? என் அழாதீங்க. புள்ள. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் சரியாயிடும். நீங்க வாங்க. ஐயோ, வாங்க. நான் பாத்துக்கிறேன் யார் சார். கண்ணு பட்டுச்சோ? கொள்ளி கண்ணு. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனவன் இப்படி படுத்து கிடக்குறானே என் புள்ள. ஐயோ சந்தோஷமா சொல்லிட்டு போனாமா, சந்தோஷமா சொல்லிட்டு போனா. புருஷனும் பொண்டாட்டியமா கிளம்பி போனதை பார்த்து ஏன் கண்ணே பட்டிருக்கு போல இருக்குமா? ஐயோ இந்த அம்மா போதுமா, என்னாச்சுன்னு கேளுமா. நீங்க வாங்க இப்படி. எங்க உட்காருங்க. எல்லாம் சரியாயிடுமா, நீங்க கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த குடும்பம் யாருக்குமே வரக்கூடாதுமா, வரக்கூடாது. இந்த நேரம் பார்த்து அவன் கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி, அவளும் ஒரு விளங்காத பையில கட்டிக்கிட்டு இப்ப பார்த்து ஊட்டிக்கு போறாளோ ஊட்டி. அவளுக்கு போன் பண்ணி பார்த்தா எடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா, எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ யாருமே இல்லாம நாதியத்து போய் கிடக்குறேனே, நாதியத்து போய் கிடக்குறேன். நான் இருக்கேன்ல. நீயா? நீ எப்படிமா என் பிள்ளைய பாத்துப்ப? ஐயோ என் பிள்ளை எப்படி அடிபட்டு கிடக்கானே. இது பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க வாங்க இப்படி உட்காருங்க. டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் இருக்கேன்னு சொல்றேன்ல, நான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். ஆமா நீ எப்படிமா இந்த நேரத்துல அங்க போய் பார்த்த? நான் ஒரு இடம் விஷயமா அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா ஒரு கார் மரத்து மேல மோதி இருந்தது. உள்ள பார்த்தா பாஸ்கருக்கும் குழந்தைக்கும் அடிபட்டு இருந்தது. ஐயோ குழந்தை, என் குழந்தைங்கம்மா, குழந்தைங்க. குழந்தைக்கு லேசா தான் அடிபட்டு இருந்தது. நர்ஸ் தூக்கிட்டு போயிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு ஐயோ போயிருக்காங்க. லேசாதான் அடிபட்டிருக்கா. ஐயோ நான் இப்ப குழந்தைய பாக்குறேனேம்மா. இப்ப பார்க்க முடியாது, அவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். என்னம்மா நீ இப்படி சொல்ற? ஐயோ நீங்க வாங்க, சங்கீதா. இங்க வந்து உட்காருங்க. சங்கீதாக்கு ஒண்ணும் ஆகாது. ஐயோ என் பிள்ளைக்கு இந்த பொண்டாட்டி ராசியே கிடையாதும்மா, ராசியே கிடையாது. பொண்டாட்டி கிட்ட அப்படி இப்படிதான் இருப்பான். ஐயோ ஆனா இப்ப திருந்தி நல்லவனா ஆயிட்டானே. டேய் டேய் டேய், அநியாயத்துக்கு இப்படி திருந்தாதடான்னு சொன்னேன். தாங்காதடா இந்த உலகம்னு சொன்னேன். கேட்டானா? கேட்கலையே. ஐயோ பொண்டாட்டி அப்படி தலையில வச்சு தாங்குனா. ஐயோ இப்ப ரெண்டு பேரும் வந்து இப்படி அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்காங்களே. ஐயோ இருக்காங்களா, போய் சேர்ந்துட்டாங்களான்னு ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ கொஞ்சம் சொன்னா கேளுங்களா, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே ஆகாது. நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒத்த பொம்பளை என்ன நான் பண்ணுவேன்? இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. என் புருஷன் என்ன இப்படி அனாதையா விட்டுட்டு போனா, இதோ இந்த ஒத்த புள்ளை என்ன விட்டுட்டு போயிட்டா நான் என்ன இல்ல பண்ணுவேன்? ஒண்ணும் ஆகாதுமா, நீங்க கவலைப்படாதீங்க. சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். டாக்டர் வந்துட்டாரு, நம்ம டாக்டர் கிட்ட டாக்டர் என் புள்ள பொறுமை எப்படி பொறுமை இருக்கா? என் பொறுமை மருமக- கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, பொறுமையா இருங்க. டாக்டர் டாக்டர் என் பாஸ்கருக்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர். ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதீங்க. தலையில அடிபட்டிருக்கு. ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம். பெரிய பிரச்சனை எதுவும் இல்லம்மா. ஐயோ கடவுளே. பிளட் தாம்மா கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. அதனால கொஞ்சம் பிளட் தேவைப்படுது. உங்க ரிலேஷன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராவது டொனேட் பண்றவங்க இருந்தா வர சொல்லுங்க. ஐயோ, ஐயோ, நான் ஏற்பாடு ஐயோ. பண்றேன் டாக்டர். நான் நான் என்ன பாத்துக்கிறேன். பண்ணுவேன்? அதான் நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றேன்ல, நீங்க கவலைப்படாதீங்க. ரத்தமெல்லாம் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை ஐயோ கடவுள் கொடுத்துட்டானே. அம்மா, நான் எல்லாம் ஏற்பாடு கொஞ்சம் பண்றேன்னு பொறுமையா இருங்கம்மா, சொல்றேன்ல. பொறுமையா இருங்க. அப்புறம் மிஸ்ஸஸ் பாஸ்கர், ஐ மீன் சங்கீதா எப்படி இருக்காங்க? நல்லா சாரிம்மா, இருக்காங்களா? அவங்களை எங்களால காப்பாற்ற முடியல. ஐயோ, 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 ஐயோ. என் மருமக போயிட்டாளா? என் மருமக போயிட்டாளா? ஐயோ. ஐயோ. என் புள்ளைய விட்டுட்டு போயிட்டாளா? அடி பாவி, இப்படி மோசம் பண்ணிட்டு போயிட்டாளே. அந்த பச்சை புள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கோடீஸ்வரியா இருக்க பிறந்தவ இப்படி அநியாயமா அல்பாயுஸ்ல போய்
இந்த கேடு கெட்ட பையலுக்கு பொண்டாட்டி ராசியே இல்லாம போயிடுச்சு. தூக்கிரி பைய தூக்கிரி பைய. ஐயோ ஐயோ படுபாவி கடவுளே, காலமெல்லாம் என்ன கஷ்டத்திலேயே இருக்க விடுறியே. ஒரு காலத்துல காசுக்கு வழி இல்லாம அந்த திருவல்லிக்கேணியில ஒன்று கொடுத்து நடந்துகிட்டு இருந்தேன். அப்பவாது கொஞ்சமாவது நிம்மதி இருந்தது. ஐயோ என் கஷ்ட காலம் அந்த நிம்மதியை கெடுக்க புருஷனும் ஒரேடியா போய் சேர்ந்தாச்சு. ஐயோ இப்ப இவ்வளவு காசு இருந்தும் நான் நிம்மதி இல்லாம இருக்கேனே. ஐயோ என் நிலைமைய பாத்தியா? ஐயோ ஐயோ மகராசி என் வீட்டு கஷ்டத்தெல்லாம் போக்க வச்சாளே. நான் எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாளே, எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாளே. அப்படிப்பட்ட உத்தமி இப்படி பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டாளே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ கடவுளே கடவுளே. அபி, பாஸ்கர் இப்ப முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாரு. இப்ப இவர் ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு, எனக்கு ஒரு நல்ல கணவரா நடந்துக்கிறாரு. அடிப்படையில நல்லவரா இருந்தா தானே இதெல்லாம் சாத்தியப்படும். எனக்கு இவரோட அன்புல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறதா தெரியல. ஒருவேளை இதெல்லாம் நடிப்பா இருந்தா குறைஞ்சபட்சம் தன்னை நம்பணும்னாவது நடிப்பார்ல. ஆனா இவர் அப்படி இல்ல. கோவம் வந்தா எக்ஸ்ட்ரீமா வரும், இறங்கி போனா ஒரேடி இறங்கி போயிடுவாரு. இதுதான் இவரோட கேரக்டர். இதெல்லாம் பார்த்து இப்பதான் இவரை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கொடுமை எந்த பொம்பளைக்குமே வரக்கூடாது வரக்கூடாது. ஐயோ கடைசி வரைக்கும் என் பிள்ளை தனிமரமா தான் நிக்கணுமா? கடவுளே ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற? என் புள்ள கண்ணு முழிச்சா நான் என்ன சொல்லுவேன்? பொண்டாட்டி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுமா. அந்த பச்சை புள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறானோ தெரியலையே. ஐயோ இப்ப கொஞ்ச நாளாதான் புருஷனும் பொண்டாட்டியுமா அவ்வளவு பாசமா இருந்தாங்களே. ஐயோ பாவி கண்ணு என் கண்ணே போட்டுருச்சு. ஐயோ நான் எவ்வளவோ சொன்னேன், அப்படிலாம் கொஞ்சாதரா கொஞ்சம் தள்ளியே வைடான்னு கேட்கல கேட்கல. ஒரு கண்ணு படும் திருஷ்டி படும்டான்னு சொன்னேன். இப்ப ஒரேடியா பறி கொடுத்துட்டு நிக்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அன்னைக்கு கூடமா உனக்கு கல்யாணம்னு அவ்வளவு சந்தோஷமா பேசினாளே, சந்தோஷமா பேசினா. ஐயோ அந்த அபி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா. அந்த சந்தோஷத்தை பார்க்க அவளுக்கு கொடுத்து வைக்கலையேம்மா, கொடுத்து வைக்கலையே. ஐயோ இப்ப என் புள்ள நல்லா எந்திரிச்சு வரானோ இல்ல கை கால் முடமாய் வரானோ, மூளை குழம்பி போய் வரானோ? இவரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுமா? நான் என்ன பண்ண முடியும் சொல்லுமா? என்ன பண்ண முடியும்? அழ கூட சக்தி இல்லாம இருக்கேனே கடவுளே. எனக்கு எனக்கு நெஞ்சு வலிக்குதுமா, முடியலமா, நெஞ்சு வலிக்குதுமா. ஐயோ இது பாருங்க, கொஞ்சம் அழாம இருங்க. எப்படிமா அழாம இருக்க முடியும்? பாஸ்கர் கொண்டு ஆகாத, அவர் சரியாயிடுவாரு. ஐயோ ஐயோ எப்படிமா பாஸ்கர்ட்ட சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது பாருங்க, பக்குவமா பாஸ்கருக்கு எடுத்து சொல்லலாம். நீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ். என் பிள்ளை இப்பதானே சந்தோஷமா இருந்தா. பாஸ்கரா ஐயோ 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 என் புள்ள மேல யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. என் புள்ளையும் மருமகளும் பார்க்க சிவனும் பார்வதி மாதிரி இருந்தாங்களே. போயிட்டாளே போயிட்டாளே. காலையில கோயிலுக்கு கிளம்பி போகும்போது கூட டே பாஸ்கரா நான் உங்க கூட வரேன்டா, என்னையும் கூட்டிட்டு போங்கடான்னு
போய் அந்த பிள்ளை உயிர் பொழைச்சிருக்குமே. இப்படி பண்ணிட்டானே. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ, அந்த தாயிலா பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ. அக்கா என்னாச்சு? ஆர்த்தி, ஆர்த்தி அம்மா, மாமாவோட நிலைமையை பாத்தியம்மா. இப்படி அடிபட்டு வந்து கிடக்குறானே. உனக்கு தெரியல உன் மாமா எப்படி இருந்தா, உன் மேலெல்லாம் எவ்வளவு பாசம் வச்சிருந்தாமா. எந்த ஊரு கண்ணு பட்டுச்சோ, எந்த பாவி கண்ணு பட்டுச்சோ, புள்ள இப்படி அடிபட்டு கிடக்குறானே. சரி, உட்காருங்க. முடியலம்மா, என்னால முடியல. எப்படி இதெல்லாம் தெரியல. நான் சைட்டை பார்த்துட்டு பெங்களூர் ஹைவேல இருந்து வந்துட்டு இருந்தேன். சுங்குவார் சத்திரம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ரோட்ல திரும்பினேன். அங்க பார்த்தா பாஸ்கரோட வண்டி ஆக்சிடென்ட் ஆகி சங்கீதா ரோட்ல கிடந்தாங்க. பாஸ்கர் வண்டியிலேயே அடிபட்டு மயங்கி கிடந்தாரு. குழந்தைக்கு பாவம் லேசா அடி. நான் அவங்கள உடனே அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன். அல்பாய்ஸ்ல போயிட்டியே சங்கீதா, அல்பாய்ஸ்ல போயிட்டியே. அபிதான் கொண்டு வந்து இங்க ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கா. ஐயோ, இன்னும் என்ன இருக்கு? அதான் போய் சேர்ந்துட்டாளே புண்ணியவதி. ஆமா, அவங்க இறந்துட்டாங்க. பாஸ்கருக்கு கொஞ்சம் அடிதான், பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்லை. குழந்தைக்கும் ஒன்றும் இல்லை. ஐயோ பாவம், என்ன இப்படி ஆயிடுச்சு? பட்ட காலியே படும், கெட்ட குடியே கெடும்னு சொல்லுவாங்க. ஊரு கண்ணு எல்லாமே என் புள்ள மேலதாமா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே சதறி போச்சு, சதறி போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், இங்க அபின்றது யாரு? நான் தாங்க. ஆமா, இந்த ஆக்சிடென்ட் எங்க நடந்தது? பெங்களூர் ஹைவேல சுங்குவார் சத்திரம் ரோட்ல. சரி, நீங்க எதுக்காக அங்க போனீங்க? என்னோட ப்ராஜெக்ட்காக நான் ஒரு லேண்ட் பார்க்கறதுக்காக போயிருந்தேன் சார். என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க? அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன் சார். அது சம்பந்தமா ஒரு சைட் பார்க்க போயிருந்தேன். ஓ, மிஸ் அபிநயா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். நீங்க ஏதோ அமெரிக்கன் கம்பெனியோட சேர்ந்து சேட்டலைட் சிட்டி ஆரம்பிக்க போறதா சொன்னாங்க. ஆமா சார். ஓகே மேடம், ஆக்சிடென்ட் ஆனவங்க உங்களுக்கு ஏதாவது உறவா? ஆமா சார், அவங்க எனக்கு உறவு. ஓகே மேடம், நான் டாக்டரை பார்த்து சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கணும். நீங்களும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். ஓகே சார். இவங்களை கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க சார். பாத்தியா ஆர்த்தி, இந்த அத்தை நிலைமை இப்படி ஆயி போச்சு. போலீஸ்காரெல்லாம் வந்து கேள்வி கேட்கறானே. ஐயோ, உடம்ப துண்டு துண்டா கூறு போட போறாங்களான்னு தெரியலையே. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? ஐயோ அழாதீங்க ப்ளீஸ். அழாம எப்படிமா இருக்க முடியும்? அழாம எப்படி இருக்க முடியும்? அபி கல்யாணம் வீட்டுக்கு வருவா, எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்போம்னு நினைச்சேனே. இப்படி சங்கீதாவோட எழுவு செய்தியை சொல்ல அபி வருவான்னு நினைக்கிறேன். ஆண்டி, ஐம் வெரி சாரி ஆண்டி. நீ சொல்லி என்னமா ஆக போகுது? முழுசா என் மருமகளை தூக்கி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கேனே. ஐயோ, சங்கீதா எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமாமா? அவ இருக்கிற இடமே தெரியாது. ஐயோ, அவ பரம சாது. நான் சொல்றேனே, நீ தப்பா நினைச்சுக்காத. வாயை கொடுத்தா, உன்கிட்ட எல்லாம் வாயை கொடுத்தா வாங்கி கட்டிக்காம இருக்க முடியுமா? ஆனா என் மருமக என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டா, பேச மாட்டா. ஐயோ, என் மருமக சிரிச்சா முத்து அப்படியே பொல பொல பொலன்னு உதிர்ற மாதிரி இருக்குமே. போய் சேர்ந்துட்டாளே மகராசி, எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாளே. ஐயோ ஆண்டி ப்ளீஸ் அழாதீங்க. எப்படிமா? ஐயோ, என் பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. எல்லாரும் வந்திருக்காங்க அபி, எல்லாரும் வந்திருக்காங்க. என் பிள்ளைய பார்க்க மருமக
ஐம் சாரி அபி. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சங்கீதா இருந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். கீழே நர்ஸ் சொன்னாங்க. நீ ஃபோன் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு மட்டும் தானே சொன்ன. இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண உடனே நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் டாக்டர் சங்கீதா இறந்த விஷயத்த சொன்னாங்க. பாவம், நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஆபீஸ்க்கு வந்து என் கூட நல்லா பேசினா. என்னால அதை மறக்கவே முடியாது. பாத்தியா உஷா, ஒரு ஆளு விடாம நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கா. ஆனா என்ன புண்ணியம், பாவி மக. அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட முடியாம போய் சேர்ந்துட்டாளே. அவ மேல எந்த தப்புமே இல்ல. ஐயோ, நான் பெத்தேனே துக்கிரி பய. அவனுக்கு பொண்டாட்டி ராசியே இல்ல. டாக்டர் என் பிள்ளை எப்படி ஹீஸ் இருக்கா? ஓகேம்மா. குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. நெத்தியில காயம் பட்டிருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஊசி போட்டதுனால குழந்தை தூங்கிட்டு இருக்குமா. சங்கீதா ஆக்சிடென்ட் கேஸ் இல்லையா, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் தாம்மா பார்க்க முடியும். ஏன் டாக்டர், போஸ்ட்மார்ட்டம்லாம் அவசியமா? அது ரூல்ஸ்மா, நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஜிஹெச்சுக்கு கொண்டு போகணும், வண்டி ரெடி ஆயிட்டு இருக்கு. ஐயோ, அப்ப என் மருமகளோட உடலை பார்க்கவே முடியாதா? ஆண்டி ப்ளீஸ். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கட்டுமா. ஐயோ, துள்ளி குச்சிக்கிட்டு கோயிலுக்கு போனாலே புருஷன் கையை பிடிச்சிக்கிட்டு இப்ப இப்படி போனமா கிடக்குறாளே, நான் என்ன பண்ணுவேன்? மிஸ் அபிநயா, பிளட் டொனேட் பண்ணணும். ரீப்ளேஸ் வேணா பண்ணிக்கலாம். பி பாசிட்டிவ் பிளட் உடனே எங்களுக்கு தேவைப்படுது. ஓகே டாக்டர். நான் உஷா தொல்காப்பியன் நாங்க 3 பேருமே பி பாசிட்டிவ் தான். இஸ் இட்? எஸ். ஆமா டாக்டர், நாங்க எல்லாருமே பி பாசிட்டிவ் தான். வாங்கம்மா. we are ரெடி டாக்டர், வாங்க. அப்ப 3 பேரும் பிளட் பேங்க் போய் டொனேட் பண்ணிடுங்க. ஓகே. ஓகே. ஆர்த்தி, அம்மாவை கொஞ்சம் பாத்துக்க. பிளட் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரோம். வா உஷா. கோடீஸ்வர வீட்டுல பிறந்து ஆத்தாள தூக்கி கொடுத்தா, அப்புறம் அப்பனை தூக்கி கொடுத்தா. ஆனா இப்ப வாழ வேண்டிய வயசுல போய் சேர்ந்துட்டாளே மகராசி. ஐயோ கடவுளே, நான் என் மருமகளை இனிமே எங்க பாப்பேன், எப்படி பாப்பேன்? அடியே சங்கீதா, என் ராசாத்தி, அடியே சங்கீதா, இந்த அத்தையும் உன்னோட கூட்டிட்டு போயிருக்கலாமேடி. ஐயோ, ஏடி என்ன விட்டுட்டு தனியா போன? ஐயோ.